அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் 40 நாட்கள் என்று சொல்கின்றோம். ஆனால் எண்ணிக்கையில் பார்க்கும் பொழுது 47 நாட்களாக அவை இருக்கின்றன. பிறகு ஏன் 40 நாட்கள் என்று சொல்கின்றோம்? காரணம், விவிலியத்திலே 40 என்கின்ற எண் ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய எண்ணாக இருக்கின்றது. இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்திலே பயணம் செய்தார்கள். இயேசு 40 நாட்கள் பாலைவனத்திலே உண்ணா நோன்பு இருந்தார் என்றெல்லாம் நாம் வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம். அதை மையமாக கொண்டு இந்த 40 நாட்களா? ஆனால் எண்ணிக்கையில் பார்க்கும்பொழுது 47 நாட்கள் என்று வருகின்றது. அதை எப்படி நாம் கணக்கிடுவது என்ற ஒரு தெளிவை பெறுவோம். தொடக்க நூல் முதல் அதிகாரத்திலே 6 நாட்களில் இறைவன் படைத்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆக யூதர்களுக்கு 7ஆம் நாள் என்பது ஓய்வு நாளாக கருதப்படுகின்றது. யூதத்திலிருந்து பிரிந்து வந்த கிறிஸ்தவர்கள் இந்த 7ஆம் நாளை இயேசுவின் உயிர்ப்பு நாளாக கொண்டாடினார்கள். வருடத்தில் இருக்கக்கூடிய 52 ஞாயிற்றுக்கிழமைகளும் இயேசுவின் உயிர்ப்பு நாளாகத்தான் கொண்டாடப்படுகின்றது, தவக்காலத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை உட்பட. ஆக தவக்காலத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்றால் 7 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கின்றன. அந்த 7 ஞாயிற்றுக்கிழமைகளை நீக்கினால் நமக்கு கிடைப்பது 40 நாட்கள். ஆகவேதான் இந்த 40 நாட்களை நாம் ஒரு தவத்தின் நாட்களாக நாம் அனுசரிக்கின்றோம்.